லோக்பால் அமைப்பின் தேர்வு கமிட்டிக்கு லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் தேவை குறித்து 4 வாரத்தில் பதிலளிக்கும்படி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. லோக்பால் சட்டம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வெள்ளியன்று விசாரணைக்கு வந்தது. இந்த சட்டத்தை நீண்ட நாள் கிடப்பில் வைத்திருக்க முடியாது என்று கூறிய நீதிபதிகள், லோக்பால் அமைப்பு தேர்வு கமிட்டியில் பிரதமர், லோக்சபா சபாநாயகர் மற்றும் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் இடம்பெற சட்டம் வகை செய்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளனர். தற்போது லோக்சபாவில் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற பதவியில் யாரும் இல்லாததை சுட்டிக்காட்டியுள்ள உச்சநீதிமன்றம், இப்படிப்பட்ட நிலையில் அரசின் முடிவு தொடர்பான எதிர்கருத்துக்களை வெளியிட வாய்ப்பில்லாமல் போகலாம் என்றும் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் லோக்பால் சட்டம் தொடர்பான பல்வேறு விளக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் குறித்து தெரிவிக்கப்பட்டிருந்தாலும், லோக்பால் தேர்வு கமிட்டியில் லோக்சபாவில் பிரதான எதிர்க்கட்சியின் தலைவர் இடம்பெறுவாரா என்பது குறித்து விளக்கப்படவில்லை. எனவே இது தொடர்பாக 4 வாரங்களுக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லோக்சபாவின் மொத்த உறுப்பினர்களில் 10%க்கும் அதிகமான எண்ணிக்கையில் அதிக எம்பிக்களை கொண்ட கட்சிக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து வழங்கப்படும். இதற்கு குறைந்தபட்சம் 55 எம்பிக்கள் தேவை என்ற நிலையில், நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 44 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. ஏற்கனவே லோக்சபாவில் எதிர்க்கட்சித் தலைவராக யாரும் நியமிக்கப்படாத முன்னுதாரணங்களை சுட்டிக்காட்டி, தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவி வழங்கப்படாது என்று சமீபத்தில் லோக்சபா சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் திட்டவட்டமாக அறிவித்தது குறிப்பிடத்தக்கது.